உட்காருங்க. கங்க்ராச்சுலேஷன் மேடம், கங்க்ராச்சுலேஷன். உங்க ரிசர்ச் பேப்பரை MCI அப்ரூவல் பண்ணிடுச்சாம. ஆல் தி பெஸ்ட். நான் கூட 1979ல ஸ்டூடண்ட் நம்பர் 1. போதும், ஸ்டூடெண்டா இருந்தாராமா. அம்மா எனக்கு இந்த இங்கிலீஷ்னா தெரியாதுமா. நீ ஏதோ அந்த மாத்திரை மருந்து கண்டுபிடிச்சதா தம்பி கார்த்திக் சொன்னேன், அதுக்கு என் வாழ்த்துக்கள். அதை நிறைய கண்டுபிடிங்க. அதே மாதிரி குறைச்ச விலைக்கு விற்கிறதுக்கு ஒரு வழியவும் கண்டுபிடிங்க. ஏன்னா நம்ம மக்கள்லாம் நோயால கஷ்டப்படுறத விட மாத்திரை மருந்து வாங்குறதுக்கிட்டே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, ஏன் வளவலன்னு பேசிக்கிட்டு மேம் தான் வந்துட்டாங்களே, பார்ட்டி ஆரம்பிக்கலாமே. எப்ப பாரு சாப்பிடவே அலைய அதுதானே வந்திருக்கோம். சரி விடு. ஓகே. ஏப்பா சப்ளையர், அத மேடம் போய் இது என்ன கிரேப் ஜூஸ்? எஸ் மேம். என்ன இது? இப்படி கொண்டா. எல்லாருக்கும் வேற ஆர்டர் பண்ணிட்டு நமக்கு மட்டும் கிரேப் ஜூஸ் கொடுத்துருக்கானுங்க. ஒருவேளை ஏதாவது கலந்துருப்பானுங்களோ? இவனுங்களை நம்ப முடியாது. இந்தப்பா மேம், எனக்கு ஜூஸ் எதுவும் வேண்டாம், எடுத்துட்டு போயிடு. இல்ல ஓகே சார். நீ இத வை, நீ இத குடி, நான் அத குடிக்கிறேன். பாஸ், அவங்களுக்கு வேற ஆர்டர் பண்ணிக்கலாம், நீங்க இதையே குடிங்க. வேணாம் வேணாம், பரவாயில்ல, நீங்க வேற ஆர்டர் பண்ணிக்கோங்க, நான் இதையே குடிக்கிறேன். ஆத்தாடி. ஐயோ, ஆத்தாடி. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க குடிக்கல? என் சரக்கு போச்சடா, என்ன பண்ணுவே? சித்தப்பு, என்னப்பா இது? நான் தான் மேடத்துக்கு தெரியாம ஆப்பிள் ரம் ஆர்டர் பண்ணேன். ரம்மா? எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல சிஸ்டர். ஏய், என்னடா சிஸ்டர், டாக்டர்னு சொல்லு. சரி டாக்டர். அம்மா, நீ மட்டும் ஏன்டா இவ்வளவு கருப்பா இருக்க? அது ஒண்ணும் இல்ல சிஸ்டர். டாக்டர், அது ஒண்ணும் இல்ல டாக்டர். நான் ஆஸ்பத்திரியில பிறக்கும் போது கரண்ட் கட் ஆயிருச்சா, இருட்டுல பிறந்துட்டு அதே இப்படி இருட்டா இருக்கேன் சிஸ்டர். டாக்டர், இங்க இருந்த கிளாஸ் காணோம் சிஸ்டர். இது ஒரிஜினல், இது ஊறடிச்சது. இதை சாப்பிட்டா லேட் ஆயிரும், இதை சாப்பிட்டா சீக்கிரமே ஏறும். வார்டன், இதெல்லாம் வேண்டாம். வேற வேற ஏதாவது ஆசையா சொல்லு. ஆசையா எதை சொல்லல? மீன் குழம்பு. அஷோ, ஐயா, ஏன் வேற எந்த குழம்பும் பிடிக்காதா? சரியான ஆளு சார் நீங்க. இன்னைக்கு தான் நீ வாழை மீன் மாதிரி வலுவலுன்னு இருக்க. இந்தா, கொஞ்சம் குடி 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 குடி. வேண்டாங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க. யாரு பார்க்க போறாங்க? துபாயில இருக்க உன் புருஷனா பார்க்க போறேன். அட நீ வேற, அவன் போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம். 5 வருஷம் ஆச்சு. இந்நேரம் அவன் மண்டையை போட்டிருப்பான். அவனை பத்தி நீ கவலைப்படாத. ஒருவேளை அவன் திரும்பி வந்து கேட்டாலும் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லலாம். புரியுதா? டாக்டரை காண. ஐயோ, நீ வாயில வச்சு உறிஞ்சும் போதே அவ்வளவு ஸ்வீட்டியா இருக்கு. என்ன லைட்டு? யாருமா? போஸ் வேணுமா? இந்த போஸ், இந்த போஸ். ஓ, நல்ல போஸ். இங்க இது நம்ம காலேஜ் ஸ்டூடண்ட். நம்ம காலேஜ் ஸ்டூடெண்டா? ஏ கார்த்திகா, என் பெர்மிஷன் இல்லாம எப்படி இங்க வந்த? ஏய், ஹாஸ்டல்ல எங்களை அடைச்சு வச்சுட்டு இங்க இவனை தள்ளிட்டு வந்து என்ன கேள்வி கேக்குறியா? கைய வச்சா தள்ளி அந்த பக்கம். ஏமா, படிக்கிற பொண்ணு தண்ணி போட்டியா? ஆமா, அத கேட்க நீ யாரா? நான் யாரா? என்ன நல்லா பாருமா, தெரியல? தெரியல போட. வள்ளி மண்டியனுக்கு அடியா? பிராக்டிகல் எக்ஸாம்க்கு எக்ஸ்டர்னல் எங்க இருந்து சார் வராங்க? மணிப்பால்ல இருந்து. ஓகே சார். இப்போ இருக்குடி, என்னடியாச்சு? பார்ட்டிக்கு போகாதான் எவ்வளவோ தடவை சொன்னேன். அங்க போய் கண்டதையும் குடிச்சிட்டு பிரின்சிபலே அடிச்சிட்டாலாமா. இப்போ என்னடி ஆகும்? டிசி கொடுத்துருவாங்க. ஏய், நீ வேற 2 பேக் அடிச்சதுக்கெல்லாம் டிசி கொடுத்துருவாங்களா? எனக்கு என்னவோ இன்டர்னல் மார்க்ல கை வச்சிடுவாங்களோன்னு தோணுது. எஸ். அது ஒண்ணும் இல்ல மேடம். நேத்துக்கு செல்போன்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்கல்ல, அதை கொஞ்சம் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சௌரியமா இருக்கும். சார் ரொம்ப பணிவா இருக்கீங்க. ஐயோ, விட்டா நான் பூமிக்கு அடியிலேயே போய் பூந்துக்குவேன். ஆனா மேடம் கொஞ்சம் தெனவட்ட நிக்கிற மாதிரி தெரியுது. அதானே பாப்பா சொல்லுது இல்ல. ஒண்ணு இல்ல, மேடம் சொல்றாங்களேன்னு சொன்னேன். ஏமா, கொஞ்சம் பணிவா இருந்தா நல்லது இல்ல. எனக்கு ப்ரமோஷன் வர நேரத்துல நீ இப்படி நின்னா ஏதாவது வில்லங்க வந்துட போதுமா? கார்த்திகா, என்னது? இல்ல மேடம், நேத்து நடந்த தவறுக்கு நீங்க எங்களை மன்னிச்சுட்டா நல்லா இருக்கும். மன்னிப்பு கேட்டாங்க, அவ்வளவு நல்ல மனசு. நீங்க செல்போன் இருக்கிறத டெலீட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க 2 பேரும் சேஃப்டியா இருப்போம். மேடம், எதுக்கு கூப்பிட்டீங்க? டெலீட் பண்ணிடுறேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? வர எக்ஸாம்ல எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும்
இன்டர்னல் மார்க்ஸ் ஃபுல்லா போடணும். ஐயோ ஃபுல்லா போற நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அடுத்து என் ஃப்ரெண்ட்ஸோட அரியர் பேப்பர் எல்லாம் கிளியர் பண்ணணும். பண்ணிடுறேன். அதை தாண்டி எனக்கு என்ன வேலை? அதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை கொஞ்சம் டெலிட் அது பண்ணி எப்படி உடனே செய்ய முடியும்? முதல்ல எக்ஸாம்ஸ் முடியட்டும், அதுக்கப்புறம் மெமரி கார்டையே கொடுத்துடுறேன். ஓகே? என் சேர்ல உட்காந்து எனக்கே நீங்க அட்வைஸ் பண்றதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. போலாமாமா? வந்து தொலை. எஸ்கியூஸ் மீ மேம், நீங்க சொன்ன மாதிரியே பிட்டெல்லாம் எழுதி ரெடியா கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையா மேம்? எனக்கு ஒன்றும் வேண்டாம், என் ஃப்ரெண்ட்ஸை கவனிங்க. அவங்களா? மேம், இதை நான் கொடுத்தா அந்த மெமரி கார்டை கொடுக்குறேன், நீங்களே எப்படி? தேங்க்யூ. எஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு தேவையான ஆன்சர் இந்த பிட்ல இருக்கு. மறைச்சு வச்சு எழுதுங்க. அவளுக்கு மட்டும் பிட்டா? பிரிச்சு பிரிச்சு. என்ன இவன் வேற கூப்பிடுறான்? யோ என்னையா இங்க இருந்த கண்ணாடி காணோம்? அந்த பொண்ணை எட்டி பார்க்க வசதியா இருக்கும்னு நானே கேட்டுட்டேன். இந்த வயசுல இதுக்கெல்லாம் வயசா? சரி, எதுக்கு கூப்பிட்ட? 2 பிட்டு கூட எனக்கும் கொன்னே போடுவேன். இந்த பாரு, என்னது பாரு, நீ மாடணும் இருக்கிறத இதுல காப்பி பண்ணி வச்சிருக்க. யூடியூப்ல போட, சன் நியூஸ்ல போட போறேன். ஒரே நிமிஷத்துல உலகம் பூரா தெரிஞ்சிடும். ஐயோ எப்படி எல்லாம் பிளாக்மெயில் பண்றாங்க. இரு இரு கூட இந்த வச்சுக்க 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 வரேன். எங்க என்ன மீதி ஆன்சர்லாம் உங்க மாமனா வந்து எழுதுவான். இருந்து எல்லாத்தையும் சொல்லு. என் கீழே உட்காந்துட்டேன். ஐயோ நான் சொல்றது தெரிஞ்சா என் வேலை டர்ரு. எழுது, கொள்ளமா சொல்லு. நீங்க இன்னும் கிளம்பலையா? எங்க? இன்னைக்கு நம்ம காலேஜ் ஃபேர்வெல் டே ஆச்சே பாஸ். ஏன் மேடம் உங்கள்ட்ட சொல்லலையா? இல்லையே. இன்னியோட நம்ம காலேஜ் முடியுது. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்போஸ் ஆகி அவங்கவுங்க ஊருக்கு போயிடுவாங்க. எப்படியோ பாஸ், உங்களாலையும் மேடத்தாலையும் இந்த வருஷம் நான் பாஸ் ஆயிடுவேன். உண்மையிலேயே நான் டாக்டர் ஆக போறேன். ராமநாதன் MBBS. தேங்க்யூ பாஸ். எக்ஸாம்ஸ்ல பார்த்தேன், அதுக்கப்புறம் அவளை பார்க்கவே முடியல. எக்ஸாம் முடிஞ்சதும் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தா. ஹாஸ்டல்ல போய் பாருங்க. ஆமா, அங்க போய் பார்க்கறது தான் பெட்டர். போங்க போங்க, ஊர்ல எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுங்க. எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? ரூமும் காலி சார். ஏன்னா சேர்மன் அடுத்த வாரம் இன்ஸ்பெக்ஷனுக்கு வராரு. ரூம் எல்லாம் பக்காவா இருக்கணும். அதெல்லாம் பக்கா ரெடி. டேய் நீ என்னடா இந்த பக்கம், அதுவும் லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள? இல்ல, கார்த்திகாவை பார்க்கணுமா, அவங்கள கொஞ்சம் வெளியில வர சொல்லுங்க. எதுக்கு? இவன் ஏன்டா அவளை பார்க்கணும்? இல்ல, தம்பி அந்த பொண்ணை லவ் பண்றாப்ல, அத பத்தி கொஞ்சம் பேசணும். லவ் பண்றாங்களாமா? ஏன்டா அந்த பொண்ணை பத்தி என்ன நினைச்ச? ஆனாப்பட்ட ஆள்றாவ. அவ நேத்தியே ரூமை காலி பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டா. வேற பொழப்பு இருந்தா பாரு, கூட்டிட்டு போடா. டேய் ரூமை பூட்டிட்டு வாடா. எல்லாம் பூட்டியாச்சு சார். டேய், அவன் கிடக்குற சுண்டக்கா பைய அந்த பிள்ளைக்கு போன போடுறா. இன்னொரு தடவை ட்ரை பண்ணு.